இதுக்கு காரணமே நான் எல்லா டைமும் சொல்லுவேன். நினைக்கிறதுக்கு காரணமே என்னோட ப்ரொமோட்டர்ஸ், என்னோட இன்வெஸ்டர்ஸ், மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குறிப்பாக the person who I'm missing right now, Mr. Ramesh சொல்லி and Mr. Charles, இவங்க ரெண்டு பேருமே வந்து integral part of our company which is called Gammon Sports and Entertainment Company. இந்த company வந்து apart from doing logistics, we entered into a different segment which is entertainment and sports. So அந்த விஷயத்துல வந்து நாங்கள் we want to do something which is never been attempted before. அதுக்காக தான் இந்த புதிய முயற்சி. இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து பிச்சுடான் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம் விஜய் டிவியில். பிச்சுடான் ப்ரோக்ராம் வந்து வாஸ் ஹோஸ்டட் பை மிஸ்டர் பார்த்திபன். அவரும் இன்னைக்கு வர சொல்லியிருக்காரு, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ அந்த ப்ரோக்ராமும் வந்து இட் வாஸ் அபவுட் கெட்டிங் கிட்ஸ் ஃப்ரம் தி கிராஸ் ரூட்ஸ் ஆஃப் இந்தியா கூட்டிகிட்டு வந்து ஸ்டேஜில் வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்க இனோவேஷன்ஸ் வந்து குளோபலாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நாங்கள் பண்ணியிருந்தோம் விஜய் டிவியில் லாஸ்ட் இயர். இட் வாஸ் அ கிரேட் சக்ஸஸ். அதில் மானிட்டரி சக்ஸஸ்ன்னு சொல்கிறதோட அதுலேருந்து வந்த சக்ஸஸ் என்னென்னா, எனக்கு வந்து ரொம்ப ஆத்மார்த்தமான ஒரு திருப்தி என்ன அப்படின்னு சொன்னால், அந்த ப்ரோக்ராமில் வந்து பங்கு பெற்ற வந்து ஒரு 10 பசங்களுக்கு, ஐம் டாக்கிங் அபவுட் கிராஸ் ரூட்ஸ் கூட கிடையாது, அதுவும் கீழே இருக்கிற பசங்க, அவங்க அப்பாலாம் கோயம்பேடு மார்க்கெட்டில் வந்து தினக்கூலியாக இருந்தாங்க, அவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு ஒரு பெரிய பெரிய கம்பெனியில் அவங்க ஏஜுக்கு 50,000 rupees சேலரி வாங்குற மாதிரி அவங்களோட இனோவேஷன் வந்து அவங்க நம்ம கொண்டு போயிருக்கு. ஸோ அதை வந்து we were able to showcase to the world. அவங்களாம் அப்படியே இருந்து யாரும் தெரியாமலே போயிருக்கலாம். ஸோ அவங்களை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்து அவங்க இனோவேஷனை வந்து வேர்ல்டுக்கு காட்டி, அந்த இனோவேஷனை வந்து இந்த பர்டிகுலர் கம்பெனிஸ் வந்து அவங்க கூடயே சேர்த்து அவங்களே ஒரு சிஇஓ உள்ள கம்பெனி எடுத்துகிட்டு இன்னைக்கு 50,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை செய்கிறாங்க, which is a great thing. I think அந்த விஷயங்களுக்கு எவ்வளோ கைது அதெல்லாம் வந்து அது ஈடே ஆகலை, அவ்வளோ பெரிய விஷயம் அது. ஸோ கீப்பிங் தட் இன் மைண்ட், ஐ வாண்டட் டு டூ சம்திங் likewise. அது மாதிரி பண்ணும்போது the other thought was, நம்ம வந்து why not do something for the not do something for the industry, but why not we change, அந்த வார்த்தை கூட பெருசு தான், but why not we do something innovative about this industry நினைக்கும் போது தான் வந்து I thought இது ஒரு wild plan, the wild guess தான் இது. I was just looking at a lot of reviews நடக்கும்போது நம்ம நிறைய ரிவ்யூஸ் பார்க்குறோம் இல்லையா, படம் பார்த்துட்டு வந்து வெளியில் வந்து பேசுகிறாங்க. அதில் என்ன ஆகிடுதுன்னா, வாட் ஐ பர்சனலி தாட் இஸ், ஒரு நல்ல படத்துக்கு வந்து ஜாஸ்தியாக வந்து வேர்ட் ஆஃப் மவுத் பப்ளிசிட்டி இல்லாமல், அவர் இந்த ரிவ்யூவர் சொல்கிறது மட்டும் கேட்டுட்டு, இல்லைனா படம் பார்த்துட்டு வெளியில் வந்து பேசுகிறவங்களுக்கு மட்டும் கேட்டுட்டு people take a decision. எனக்கு இன்ஃபேக்ட் எனக்கே வந்து I have friends who decide whether to go to that movie or not after seeing ஒரு ரிவ்யூவை பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கெல்லாம் இருக்குது. ஸோ then I thought, இதையும் தாண்டி நிறைய பேர் வந்து without full knowledge about movie making or without full knowledge about what goes inside a movie ஒரு மூவியை வந்து நம்ம ரெடி பண்ணி வெளில கொண்டு வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம், அதுக்கு பின்னாடி இருக்கிற டாயில், அதுக்கு பின்னாடி இருக்கிற டர்மாயில் எல்லாம் வந்து நீங்கள் எல்லாமே பெரிய பெரிய ஆளுங்க எல்லாமே இருக்கீங்க, யூ ஆல் நோ ஹவு டு அது ஒரு கதையாக சொல்லி அதுக்கு ப்ரொடியூசர் கொண்டு வந்து அதை வந்து ஸ்க்ரீனுக்கு கொண்டு வரதுக்குள்ள இட்ஸ் பிகம் ஒரு டிக்கேடே போயிடுது. ஸோ அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும்போது வாட் ஐ தாட் இஸ், when the people coming out of the theater and நிறைய பேர் சொல்லிடுறாங்க இந்த இன்டர்வல் பிளாக் சரியில்லை, இல்லைன்னா அந்த ஹீரோவோட இந்த இடத்துல ஒரு ஆக்டிங் சரியில்லை, டைரக்டரோட இந்த டச் சரியில்லை. அதனால நான் என்ன சொன்னேன், இவ்வளோ நீங்கள் பேசுறீங்கல்ல, நீங்கள் எல்லாருமே வாங்க, யார் பேசுறீங்களோ நீங்கள் எல்லாருமே வாங்க, I will have the platform ready for you. My company will keep a platform ready for you. நீங்க வந்து உங்க டேலண்ட்டை காட்டுங்க, அந்த டேலண்ட்டை நாங்க ஜட்ஜ் பண்ண போறது கிடையாது, இந்தியா ஜட்ஜ் பண்ணும். இந்தியா will judge your talent and India will decide whether நீங்க இந்த பர்టిక్యులர் ரோலுக்கு நீங்க தான் பெஸ்டான இந்தியா டிசைட் பண்ணும். Auditions will be open for actingல இருந்து, டைரக்ஷன்ல இருந்து, மியூசிக்ல இருந்து, all the 8 verticals of a movie. இது எல்லாத்துக்குமே வந்து ஆடிஷன்ஸ் ஓபன் ஆயிடும் across தமிழ்நாடு. நான் வெறும் தமிழ்நாடு மட்டும் பத்தி பேசுறேன், across தமிழ்நாடு ஓபன் ஆயிடும். Whoever is interested in acting, whoever wants to write, whoever wants to sing, என்ன வேணா பண்ணுங்க. இந்த 8 கேட்டகரிக்குள்ள உங்க வீட்லயே நீங்க வந்து எப்படி ரீல்ஸ் பண்றீங்களோ அந்த மாதிரி ரீல் பண்ணி உங்களோட ஆக்டிங் டேலண்ட்டை காட்டி அதை வந்து எங்களோட வெப்சைட்டுக்கு நீங்க அப்லோட் பண்றீங்க. அப்லோட் பண்ணதுல வந்து we will have a good panel of judges who will decide. ரொம்ப மோசமா எடுக்க முடியாது, ரொம்ப சூப்பரா பண்ணவரையும் நம்ம வந்து எல்லாத்தையுமே ஈக்குவல் டேலண்ட் கொடுத்து அதை வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து will be put on the
எங்க ஓடிடி சேனல் பிளஸ் ஆல் தி அதர் இன்ஸ்டா சேனல்ஸ் அண்ட் ஆல் சோஷியல் மீடியா. அதை வந்து இந்தியா தமிழ்நாடு will choose ஹீரோ ஃபேஸுக்கு லெட்டஸே ஒரு 1000 பேர் வந்து ஆடிஷன் பண்ணியிருக்காங்க. அந்த 1000 பேர்ல 500 பேர் செலக்ட் ஆகி வந்திருக்காங்க. அந்த 500 பேரை வந்து தமிழ்நாடு சூஸ் பண்ணி அவங்கள 15 பேரை நமக்கு கொடுக்கும். ஸோ இதே மாதிரி ஈச் வெர்டிக்கலுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக நடக்கும், கர்நாடகாவில் நடக்கும், ஹைதராபாத்தில் நடக்கும், இட் ஆல்சோ ஹேப்பன் இன் மும்பை. இது எல்லாம் 5 ஸ்டேட்ல 5 டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ்ல இட் ஹேப்பன் லைக் திஸ். ஸோ எல்லாம் ஃபைனலைஸ் ஆகி வரும்போது ஃபைனல் டே ஸ்டேஜ் இங்க கலைவாணர் நகரத்தில் we going to have the final show. அந்த ஃபைனல் ஷோல we are trying to invite Mr. Anupam Kher and Miss Rekha ji. ஸோ அவங்க 2 பேரும் ஹோஸ்ட் பண்ணுவாங்க அந்த ஷோவை. ஸோ ஜஸ்ட் இமேஜின் தமிழ்நாடுல இருந்து 15 பேர் டிஃப்ரெண்ட் வெர்டிகல்ஸ்க்கு ஸ்டேஜ்ல அடிப்பாங்க. ஹிந்தில இருந்து 15 பேர் இருப்பாங்க. எல்லாம் அக்ராஸ் இந்தியா சூஸ் பண்ணவங்க will be there on stage. ஸோ அன்னைக்கு உள்ள ஹோஸ்ட் என்ன சொல்லுவாரு, that's a full day program. அன்னைக்கு அந்த ஹோஸ்ட் என்ன சொல்லுவாருன்னா, take your phones, go to your social media and now vote who needs to be the hero. ஒரு படம் தான் எடுக்க போறோம், அவ்வளவு பெரிய வச்சு ஒரு படம் எடுக்க போறோம். இந்தியா அன்னைக்கு ஓட் பண்ணோம், நம்ம சூஸ் பண்ணிருக்கிற படத்துக்கு யாரு ஹீரோ, யாரு ஹீரோயின், யாரு வில்லன், யாரு காமெடி இந்தியா நீங்க சூஸ் பண்ணணும். So that single day will be a history in the making. அன்னைக்கு லைவா இந்தியா will vote the cast and crew of one pan-Indian movie. இதுதான் இதோட பிளான். How is this going to happen is இது ஈஸி. ஆடிஷன்ஸ் மூலமா வந்து எல்லாம் செலக்ட் பண்ணி வராங்க. It comes to this level. இதை தாண்டி ஒரு லெவல் இருக்கு. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் ஒரு கதையா, இந்த கதை நாங்க பழைய கதை எப்பவுமே பார்த்தாச்சுன்னு சொல்லி. ஓகே, அப்படி நீ சொல்ற இல்லையா, கதையை இப்ப நீ கொடுன்னு சொல்லி கேட்கணும். கதையை எப்படி நீ கொடுன்னு கேட்கணும்னா, ஃபுல் கதையை வந்து we are not asking across India. We are only asking sequences. ஒரு சூப்பர்பான ஒரு ஆக்ஷன் லைன் 20 பேஜஸ்ல 20 லைன்ஸ்ல எழுதி கொடுங்க. ஒரு சூப்பர்பான லவ் சப்ஜெக்ட்ல வந்து ஒரு 20 லைன்ஸ்ல எழுதி கொடுங்க. I don't want the full story. I just want sequences from across India. Just imagine the number of scripts that will flow in. இந்த ஸ்கிரிப்ட் வந்து full scripts கிடையாது. It will be just sequences or action sequences. இந்த sequences எல்லாம் எடுத்து என்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்டார் போர்டுல ஒரு AI infused machine ஒன்று வச்சிருக்கோம். We'll come back to that or show you later. அந்த போர்டுல all these sequences will be fed inside. In the single lines, 20 lines or 40 lines will be fed inside. இந்த மிஷின் என்ன பண்ணும்னா, it will do a quick worldwide web check across the world. இதே மாதிரி similar lines ஏதாவது படத்துல ஏதாவது ஸ்கிரிப்ட்ல இருக்கான்னு செக் பண்ணும். செக் பண்ணிட்டே வரும்போது இருந்துச்சுன்னா டெலீட் பண்ணிட்டே வரும். இல்லாத யூனிக் லைனை மட்டும் தான் it will give to us. So just imagine we will be ending up with a story like, let's say ரொம்ப யூனிக்கா வந்து மும்பைல வந்து ஒரு ஸ்பேஸ்ஷிப் இறங்குது. அந்த ஸ்பேஸ்ஷிப்ல வந்து ஏலியன்ஸ் வராங்க, அதை அட்டாக் பண்றீங்க, அதை ஃபைட் பண்றதுக்கு கன்னியாகுமரியில இருந்து ராணின்னு ஒரு பொண்ணு போகுது. இது மாதிரி வியர்டா வாக்கியா, I don't know actually, எனக்கே தெரியாது, உங்களை யாருக்குமே தெரியாது. அந்த கதை எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு தெரியாது. ஏன் அப்படின்னா, இங்க இருக்கிற எல்லாருமே எழுதி கொடுத்த லைன்ஸ் செக் பண்ணி இதுதான் யூனிக் லைன் அதை கொடுத்துடுது. AI is giving us the unique line. இதுதான் யூனிக் லைன். அந்த யூனிக் லைன்லாம் சேர்ந்து ஒரு ஸ்டோரியா again we are showing it to India. Let's say 3 stories நான் போடுறேன், 3 ஸ்டோரி நான் எடுக்கிறேன். AI ல இருந்து 3 ஸ்டோரி எடுத்து இந்தியாவுக்கு திருப்பி நான் காட்டிட்டு இந்த 3ல உங்களுக்கு எது இப்போ நான் படமா எடுக்கணும்னு இந்தியா வச்சுக்கிறேன். இந்தியா will again vote இந்த 3 கதையில இந்த கதையை படமா எடுத்து கொடுன்னு சொல்லி கொடுக்குது. அந்த கதைக்கு ஸ்டேஜ் மேல நிக்கிற இந்த ஆர்டிஸ்ட், இந்த டேலண்ட், ஆல் தீஸ் ஃப்ரெஷ் டேலண்ட்ஸ் யாரு சூட் ஆவாங்கன்னு அகைன் இந்தியாவை தான் கேட்குறேன். இந்தியா அகைன் சேஸ் ஓகே, இந்த கதைக்கு இவர் ஹீரோவை போடு, இவர் வில்லனா போடுன்னு சொல்லிடுது. ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா we start making the movie in real time. After 15 weeks of showing this whole reality thing on Hotstar, the 17th week we will start shooting this movie with all new faces, with a whole new script, with a whole new music director, stunter, எல்லா வெர்டிகல்ஸ்க்குமே வந்து புதுசா இந்தியா தேர்ந்தெடுத்த ஆளுங்களை வச்சு நம்ம படம் பண்ண ஆரம்பிக்கும். படம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா குளோபலா we are releasing this movie. It is for every one of you to see. ஏன் அப்படின்னா, படம் முடிஞ்சுட்டு வெளியே வந்து பேசுறீங்களா, இதெல்லாம் ஒரு கதையா, இப்படிலாம் ஒரு நடிப்பா, இதெல்லாம் ஒரு மியூசிக்கான பேசுறீங்களா, அது ஸ்டாப் பண்ணுறதுக்கு, அது ஸ்டாப்பும் பண்ணுறதுக்கு பிளஸ் இது வரைக்கும் படம்னு எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்கல்ல, அவங்க இன்னும் பெட்டரா படம் எடுக்கிறதுக்காக தான் இது ஒரு முயற்சி. This is a
this is a try, and we've already succeeded in 50% or even 80% in Solva. Things are always on the way. Ella poitu irukku correct. Auditions will start in the next 2 weeks time. Across India, எல்லாருமே வீட்டில் உட்காந்து நீங்கள் வந்து ஆடிஷன் பண்ணிக்கலாம். ஒரு படி மேலே போயிட்டு இங்கே சென்னையில் ஸ்பென்சர் பிளாசா, பெங்களூரில் வந்து கோபாலன் மால்ஸ் அண்ட் சினிமாஸ், கேரளாவில் ஒபிரான் சினிமாஸ், ஒபிரான் மால், இங்கே எல்லாமே போயிட்டு அங்கேயே ஒரு ஆடிஷன் சென்டர் இருக்கும். அந்த ஆடிஷன் சென்டரில் வெளில போய் நடிச்சு காட்டி அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகி நம்ம கிட்ட வரும். ஸோ இதுதான் த ஹோல் பிளான் பிஹைண்ட் பிக் பிக்சர். ஸோ இதெல்லாம் முடிஞ்சு ஆஃப்டர் அந்த மூவியை நாங்கள் ஷூட் பண்ணி முடிச்சு தியேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது ஜஸ்ட் இமேஜின், நீங்கள் எழுதி கொடுத்த லைன், நீங்கள் எழுதி கொடுத்த அந்த சீக்வன்ஸ் எல்லாமே இட் இஸ் ஃபார் யூ டு see. சுருக்கமாக சொல்ல போனால் இட் இஸ் பை த பீப்புள் ஃபார் த பீப்புள். இதில் ஒரு படி மேலே போய் என்ன பண்ணுறோம்னா, அந்த படம் ஸ்க்ரீன் ஆகிட்டு இருக்கும் போதே வந்து ஸ்க்ரீனில் அந்த பர்டிகுலர் லைனை யார் எழுதுனது, அந்த பர்டிகுலர் சீனை யார் கன்சீவ் பண்ணதுன்றது கீழே வந்து we will have the whole thing in watermark. Supposing I have written one line, I am from Chennai, இங்கே போடுறோம் RAV from Chennai ஓட லைன் தான் நீ பார்த்துட்டு இருக்கிற, you get credit immediately. படம் முடிஞ்சு கிரெடிட் ஓடுது, படம் நடக்கும் போதே கிரெடிட் போயிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எங்களோட தாட்ஸ், this is what we have designed everything like this. So I hope உங்களுக்கு எல்லாம் நான் சொல்றது புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் தாராளமாக நீ கேளுங்க. ஏன்னா இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் பரத் கிட்ட போய் சொல்ல போகும்போது அவர் கேட்ட கேள்வி இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டாரு. இதெல்லாம் உனக்கு நீ சொல்றது உனக்கு புரியுதான்னு என்ன கேட்டாரு. I was very clear in my thought. This is how it will happen. So we are here, boss. இப்போ வந்துட்டோம் இங்க, and you also done your work. So this is where we are right now, and we will go forward 100%. This is what it is. So I hope ஏதாவது டவுட் இருந்ததுன்னா press or common person, how will this happen? ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தாராளமாக எனக்கு கேட்கலாம். I'm ready to answer that. Or if not, we will have the question and session later. We can move on to the rest of the show. Thank you. Thanks a lot. versatility வந்து கண்டிப்பாக வளர்த்துக்கிட்டு இருக்குன்னு நான் டெஃபினட்டாக நான் நம்புகிறேன். பிகாஸ் டான்ஸ்னா அஃப்கோர்ஸ் இஸ் நோன் ஃபார் ஹிஸ் டான்ஸ் அண்ட் ஆக்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து எண்டன் மகன்லாம் பார்க்கும்போது it was too good. So என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸே வந்து நான் was talking to Tamanna, my PR. I was telling him that let's go visit Bharat, and you were so gracious that you immediately accepted our of course you நிறைய டவுட்ஸ் இருந்தது, நீங்க நிறைய கேட்டீங்க, நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருந்தது, இல்லைன்னு சொல்ல. பட் இதெல்லாத்தையும் ஓரளவுக்கு நம்ம தாண்டி today we are here with Bharat as the Tamil Nadu host, and I also need to tell about all the others. Vashishta வந்து from Kannada, KGF மூவிலையும் பாகுபலிலையும் வந்து அவர் இஸ் காட் a summer screen presence and very warm person and ரொம்ப இன்வைட்டிங்காக இருந்தார், very close to our hearts. And Mr. Vijay Raj, you know him from a lot of Ram Gopal Varma's movie. I am personally a fan of Vijay Raj. நான் ஹிந்தின்னு சொல்ல ரெண்டு பேர் தான் யோசிச்சேன். ஒன்று வந்து I was thinking about Akshay Kumarலாம் is too big for us. அதுக்கப்புறமா இமீடியட்டாக ரெண்டாவது நான் யோசிச்சது வந்து மிஸ்டர் விஜய் ராஜ், and he was glad to accept it. அவரும் ரொம்ப கரெக்டாக அவரோட ஒர்க்கை வந்து பியூட்டிஃபுல்லாக புரிஞ்சு பண்ணார். Navdeep, as you all know, he's already done a lot of Tamil movies. எல்லாம் பண்ணியிருக்காரு. அவரோட இன்ஃபேக்ட் லேட்டஸ்ட் மூவி தண்டோரான ஒரு படம் நேஷனல் அவார்ட்லாம் வின் பண்ணிச்சு. ஸோ when we went and met him, அவரே இதே மாதிரி பரத் மாதிரி வந்து ஃபுல்லாத்தையும் கேட்டுட்டு தென் அவரும் ரொம்ப வெர்சடைலாக வந்து he can dance, he can sing also. ஸோ அதனால தான் வந்து we zeroed in on Navdeep. And Indrajit, as you all know, current crop of antagonist, protagonist எல்லாமே அவர் பண்ணிட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் ரைட் நோ he is doing a villain's role in Anurag Kashyap's movie. அவரும் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வெல்கம் பண்ணி எல்லாம் பேசினாரு. இதில் ஒரு எக்ஸப்ட் விஜயராஜ் எல்லாருமே வந்து very fluent in, of course பரத்தை விட்டுட்டு all the rest of the three are very fluent in Tamil, and they welcomed me very warmly, and immediately வந்து after understanding what this program is, they came on board like superbly. So that's about all these people. Okay, thank you sir, thank you. And it is the time to பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். சார், நான் ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க. தேவா சார் வணக்கம், பாவஜி சார் வணக்கம், கணேஷ் மாஸ்டர், சீனிவாசாமி, சவுந்தர் அண்ட் சுரேஷ் சார்.
ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் சொன்ன மாதிரி பேசினா அவருக்கே பார்த்தீங்கன்னா வேர்த்துருச்சு. பார்த்தீங்கன்னா அவ்வளோ கண்டென்ட் இருந்ததில்ல மீட்டிங் போது எனக்கு. ஸோ எனக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா நான் எல்லாம் ஓகே, இதை வந்துட்டு நீங்கள் 15 வீக்ஸ் எடுத்துகிட்டு போக போகிறீங்க, இது ப்ராக்டிக்கலாக எப்படி பாசிபிள்? இப்போ சின்ன சின்ன வேர்ஷன்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு டிவியில் நர்ச்சரிங் த நியூ டைரக்டர்ஸ் இல்லைன்னா அப்கமிங் டைரக்டர்ஸ் வரதை வந்து நர்ச்சர் பண்ணுறது வந்து பார்த்துருக்கோம். பட் இந்த செட்டப்பே பார்த்தீங்கன்னா வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணதே வந்துட்டு அவ்வளோ பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இதை எப்படி அவங்க வந்துட்டு கன்சீவ் பண்ணி மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன டவுட் மட்டும் தான் இருந்தது. பட் ஐ திங்க் ஹி வாஸ் வெரி கிளியர். அவருக்கு அவரோட மேனிஃபெஸ்ட் ஃபுல்லாகவே அவர் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த அஜெண்டா ரொம்ப கிளியராக இருக்காரு. அவர் பேசும்போதே தெரியும் அந்த கிளாரிட்டியில் என்னென்ன வேணும் ஏது என்னென்னு. அண்ட் த வே they want to project this, அந்த எந்த லெவலுக்கு பெருசாக ப்ரொஜெக்ட் பண்ணணுங்கிறதுல வந்து ஜியோ ஹாட்ஸ்டார் கேம் இன். ஸோ தட் இஸ் த மேஜர் பார்ட் ஆஃப் இட். அதோட ரீச் இருந்தால் நம்ம பண்ணுறோம், பட் அது ஜனங்களுக்கு போய் சேரணும். அது ஜனங்க அதை புரிஞ்சுக்கிட்டு உள்ளே வந்து ஆடிஷன் பண்ணும்போது அதோட மேக்னிடியூட் பெருசாகும். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு ரொம்ப கன்வின்சிங்காக இருந்தது. அண்ட் டே பை டே நம்ம பார்க்கும்போது அவங்களோட ப்ரொஃபஷனலிசம், ஹவு தேர் ஹேண்ட்லிங் திஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு இட் வாஸ் வெரி கன்வின்சிங். அண்ட் ஹி ஹேஸ் அ வெரி கன் டீம் டு அதை வந்துட்டு ப்ராப்பராக எடுத்துகிட்டு போய் பண்ணுறதுக்கான ஒரு டீம் இருக்குது. ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் புட் டுகெதர். அண்ட் எனக்குமே பர்சனலாக இது ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ரியாலிட்டி ஷோ ஹோஸ்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ஆக்டராக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன், ஆட்ஸ் பண்ணியிருக்கேன். பட் ஒரு ரியாலிட்டி ஷோ ஹோஸ்ட் பண்ண போது எப்படி தான் இந்த விஷயம் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு லேர்னிங் லெசனாகவும் எனக்கு இருக்கட்டும் அப்படின்னு தான் ஐ வாஸ் கன்வின்ஸ்ட் அண்ட் ஐ வாஸ் ரோட்டின் பை தட். ஓகே, உங்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த ஜேர்னி வந்து ஒரு சிறப்பான தொடக்கமாக உங்களுடைய வாழ்க்கையும் அமையட்டும். மேலும் ஒரு பலத்தை கைத்தில் கொடுத்துலாம் உங்களுடைய தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு இந்த பிக் பிக்சர் லான்ச்சோட ஃபங்க்ஷன்ல இருக்கிறது. ஸோ உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். அப்புறம் ஆஃப்டர் பிச் ஆன் இப்போ பிக் பிக்சர், இதுக்கு முன்னாடி பிச் ஆன் பண்ணோம், அதுவும் வந்து ஒரு கிராண்ட் சக்ஸஸாக இருந்தது. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி தட் இப்போ நெக்ஸ்ட் இப்போ பிக் பிக்சர் வந்திருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் ஆர்ஏவி வந்து அந்த பேர் பிக் பிக்சர் சொல்லும் போதே இட் சவுண்டட் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ கண்டிப்பாக என்ன மாதிரியே வியூவர்ஸ்க்கும் இதில் ஒரு ஆர்வம் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஈவன் ஐ எம் எக்ஸைட்டட் இது எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கறதுக்கு. ஸோ ஆர்ஏவி இஸ் அ கேப்டன். ஸோ அவரோட என்டையர் டீம் அண்ட் க்ரூ இதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிற அத்தனை பேருக்கும் இங்கே தேவா சார் வந்திருக்காரு, அப்புறம் பரத், அண்ட் இதே மாதிரி டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சார். ஸோ அண்ட் இந்த பேன் இந்தியா ஹோஸ்ட் எல்லாரும் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மை பெஸ்ட் விஷஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் கிராண்ட் சக்ஸஸில் கண்டிப்பாக நம்ம எல்லாரும் மறுபடியும் மீட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. சார்பாக எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ்.